செம்பரி ஆடு வச்சிருந்தேன், 170 கிடமாடு வச்சிருந்தேன். கமுதி பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு முதுகுளத்தூரில் எந்த இடம் நல்ல இடம்னு பார்த்து 15 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன். 2 வருஷத்தில் டவுல் மடங்குன்னு ஒருத்தன் சொன்னாண்டு 15,000க்கு செல்லு இருக்கு, நம்ம பணத்துமுறை காமிக்கிறோம்னு 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு வேணும்னு மற்றவம்பளையெல்லாம் மினிக்கி திருறாளுன்னு நம்ம பொண்டாட்டியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ரெட்டை செயினா 250 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசாக விட்டுட்டா நமக்கு கௌரவ குறைச்சல் ஆயிரும்னு முதுகுளத்தூரில் 10 பைசா வட்டிக்கு விட்டுருந்தேன். 1 கோடி ரூபாயே காசு பூரா பெருத்து போச்சு. சாயந்தரமான சரக்கு அடிக்கிற மண்டை காயுது, என்ன செய்யணும்னு தெரியலாம ராமநாட்டில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கட்டு போகும் அப்பா. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கட்டு போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு பொண்டாட்டி குடிக்க வேணாம்னு சொல்லி கேட்காம சரக்கு அடிச்சு விட்டு வாட தெரியாம நிஜாம்பாக்கு பாசு வேப்பங்கொலையெல்லாம் திண்டு விட்டு வீட்டுக்கு வந்து தெரியாம படுத்து குடலந்தாண்டா வெந்தது.